அப்புறம் மகளிர் தின விழால தமிழக வெற்றி கழகம் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அண்ணன் சீரான், தாய் மாமன் சீரான், பெரியப்பா சீரான், சித்தப்பா சீரான், உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. எல்லாத்தையுமே அவர் வந்து இருக்கு, ஏதாவது பாக்கி இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 2014 நம்முடைய பாரத பிரதமர் மோடி அப்போ பல உறுதிமொழிகள் சொன்னாரு. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாயை நான் போடுவேன். 12 வருஷம் ஆச்சு, நல்லா போட்டாரு. உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை. அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவரை செய்தியாளர்கள் இது மாதிரி ஒரு உறுதிமொழி சொன்னதா ஞாபகம் இருக்கா? அப்ப அவர் சொன்னாரு, அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா, இதெல்லாம் ஜும்லானாரு. கிளாமர் அப்பில் சேம் அப்பில். நான் ஏன் இத சொல்றேன்னா, என் துவக்க உரையில யாரையும் சீரியஸா எடுக்காதீங்கன்றீங்க. இல்ல இந்த தேர்தல் உறுதிமொழிகளை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. அததான் நான் சொல்ல வரேன். நிறைவேற்றினால் சந்தோஷம். மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. ஐயா கடைசியில சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல, எதையும் சீரியஸா எடுக்காதீங்கன்ட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். ஓஸ் வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்ப பெண்களுக்கு வந்து அதே ஃப்ரீ பஸ் வந்து விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். அதே மாதிரி 6 ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர். எப்படி மச்சான் சொல்ல முடியும், எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே. 6 சிலிண்டர் காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குதா சார்? தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசுவதற்கான தகுதியுள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பட்ஜெட் போடுவார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கடந்த 20 ஆண்டுகளாக நிழல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கான தார்மீக தகுதியே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒருவேளை வந்து விட்டால், ஒருவேளை ஏன் சீமா ஆட்சிக்கு வரக்கூடாதா? நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறா? ஒரு அணிலுங்க, அணிலுக்கும் சேர்த்து நம்ம அரசியல் பண்றோம். ஒரு அணிலு தள்ளாடுது, எது தண்ணி இல்லாம தள்ளாடுது. இதுவரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா. அந்த அணிலுக்கு போய் தண்ணி ஒருத்தன் பாட்டில ஊத்துறான். நான் சொல்ற அணில் என்பது உயிரோடு இருக்கிற அணில். உடனே சிரிக்கிறது. அணில்னாலே சிரிப்புட்டான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அணிலுக்கு கூட இங்க தாகம் தீர்க்க தண்ணி இல்ல. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா. அதாவது பெண்களுக்கு விடியல் பயணம் ஏன் ஆண்களுக்கு கொடுக்க கூடாதா? ஏய், நீங்க எங்க இருந்து வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பை தள்ளிக்கிட்டு. ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதிமுக கொடுக்குறாங்க ஐயா. இல்ல கொடுத்தால் தானே, வந்தால் தானே. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க செத்தப்ப, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? ஏன் பெண்கள் மீது இந்த கரிசனம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னா, 5 கோடியே 67 லட்சத்துல 2 கோடியே 89 லட்சம் பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சு வந்துருது. குளிர்காலத்துக்கு உதவித்தொகை அதுவும் பெண்களுக்கு தான். ரொம்ப வயிற்றுச்சல் புடிச்சு ஐராகிறானே, கல்யாணம் பண்ண விளங்குமா? ஏன்னா கோடை காலமும் குளிர்காலமும் மழை காலமும் ஆண்களை எதுவும் பாதிக்கிறது இல்ல. அறபோது என்னால யாரை எழுப்பி விட்டது? ஓட்டு வாங்கணும், பெண்கள் வாக்குகளை குறி வச்சு. இதை தவிர வேற என்ன இருக்கு? இதுல கோட்பாடு, அரசியல் தத்துவம் என்ன இருக்கு? யார சொல்றான்? உறுதிமொழி 4 கொடுத்து அதை 3 நிறைவேற்றுங்க. 505 கொடுத்துட்டு 300 நாங்க நிறைவேற்றிட்டோம் பெருமை பேசுறதுல ஒன்னும் எந்த நன்மையும் இல்லை. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? இப்போ விஜய் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிடுவாரு ஆட்சிக்கு வந்து. கண்டிப்பா. மூஞ்சா பார்த்தா அப்படியே அதிகாரத்தை கொடுங்க. இவங்க எல்லாம் ஆட்சியில இருந்தவர்கள். 30 வருஷம் ஆட்சி பண்ணவங்க. இவங்களுக்கு யோகியதே இல்ல.
அவருக்கு ஆட்சியை கொடுங்க, அடுத்த 5 வருஷம் கழிச்சு பேசலாம். அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிச்சுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். இதுல நக்கல் வேறயா? ஆட்சிக்கு வந்தால் செய்வாருங்க. என்னை பொறுத்தவரையில உறுதிமொழிகள் என்பது ஏமாற்றுவதற்காகவும் வஞ்சிப்பதற்காகவும் வாக்குகளை களவாடுவதற்காகவும் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஐயா சொன்னாங்க, இலவசங்கள் என்பது ஏமாற்றுவதற்கும் வாக்குகளை களவாடுவதற்கும். அப்படித்தான் உங்க பக்காமா சொல்றாரா? You are not TVK, but TVK ஆரம்பிச்சது ஒரு சப்போர்ட்டர். ஏமாற்றுவதற்கும் வாக்களை களவாடுவதற்கும் தான் இலவசம் என்றால், அப்போ அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு இதெல்லாம் இலவசம், இதெல்லாம் வாக்களை களவாடத்தானா? இல்ல வாக்களை களவாடத்தானா? இல்ல ஏமாற்றுவதானா? இதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமில்ல? விஜய் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை வாசிக்கும் போது சொல்லி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 4,36,00,000 சொன்னாங்களா உன்கிட்ட? இந்த 4,36,00,000த்துல 20 விழுக்காடு ஸ்டாலின் சார் எடுத்துட்டு போயிடறாராம், 10 விழுக்காடு அமைச்சர் எடுத்துறாங்களாம். சோ 30 விழுக்காடு எடுத்துட்டு போயிடறாங்க. யாரே சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத சொன்னாங்க, நான் சொல்றேன். 4,36,00,000த்துல 30 விழுக்காடு என்பது 1,46,00,000, 1,50,000 கோடி எடுத்துறாங்க. இந்த 1,50,000 கோடி இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுத்தலாம். எப்படி? 2,500 ரூபாய் கல்யாணம் முடிஞ்சா ஒரு பவுன் தங்கம், காஞ்சிபுரம் சேலை. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரங்க, நேரடியா வர்றோம், பணம் தரங்க, பணம் தரணும் வருவாங்கல்ல. நான் ஒரு பீஸ் வித்துட்டேனே, நீங்க ஒண்ணு கூட விக்கவே இல்லையே. அது மாதிரி நேரடியா சேலை இது எல்லாத்தையும் கொடுத்துலாங்கிறாரு. அப்போஸ் நான் தெரியாம கேக்குறேன், அடிப்படை அறிவு இருக்கக்கூடிய மூளையில 1300 கிராம்ல 30 கிராம் பயன்படுத்தக்கூடிய யாராவது ஒருத்தன் இத பேசுவாராங்க? இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. புலி படத்தினுடைய வருமானத்தை 15 கோடி ரூபாயை மறைத்தாக சொல்லி 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை கட்ட சொல்லுதுங்க. நான் கட்ட மாட்டேன், நான் கட்டவே மாட்டேன்னு நீதிமன்றத்துல போய் வழக்க போட்டு அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வக்கீலுக்கு மட்டும் சொல்ல முடியிருக்காப்ல. வேல்லே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. மரியாதைக்குரிய நீதிபதி ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு, திரைத்துறையில மட்டும் நீங்க ரியல் ஹீரோவா இருந்த மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவாவும் இருக்க வேண்டும் என்று பேசுறாரு. இவர் ஊழல் ஒழிக்க போறாரா? தியேட்டர்ல 100 ரூபாய் டிக்கெட்டை வெளியே 1000 ரூபாய்க்கு விற்கிற ஒருத்தன் எப்படி நாட்டுல ஊழலை ஒழிப்பார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி 2000 அறிவிச்சோன்னு 2500 அறிவிப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசியல் என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக நான் எழுப்புறேன். எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். இலவசங்களை எதிர்த்த தாவேகா இப்பொழுது எடப்பாடி 2000 2500 என்றால் இது வாக்குறுதி அல்ல, உங்கள் வாக்கை நீங்க உறுதிப்படுத்துறீங்க. கண்டுபிடிச்சிட்டே இருக்கானே. இந்த விருதுநகர் எம்பிலாம் திமுக கூட்டிலிருந்து எங்களை வெளியே அனுப்பி பாருங்க, நாங்க தாவேகா கூட சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள போறோம். நாங்க போய்தான் பாரு. இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். எல்லாரும் 2000 கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? இல்லங்க இவர் வந்தாதான் கொடுப்பாரு, அவர் சொல்லுவாரு அப்படின்னு நமக்கு ஒரு முடிவு வருது இல்லையா? அப்போ மக்களை ஈர்க்கும் வாக்குறுதி எது அப்படிங்கறத விட மக்கள் நம்பும் வாக்குறுதி எதோ அதுதான் வெற்றி பெற போகிறது. சங்கு சத்தம். சங்கா ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.